படம் ரொம்ப பிடிக்கும், படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் தியேட்டரில். பட் தட்ஸ் அபவுட் இட். அந்த ஆக்டர்ஸ் நான் அவங்க லைஃப் ஃபாலோ பண்ணுறேன், இல்லைன்னா இந்த ஆக்டரோட லைஃப் அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது எனக்கு. ஐ வாஸ் லைக் டோட்லி கட் அவுட் ஃப்ரம் தட் வேர்ல்ட். ஆனாலும் ஐ ஹேட் டு பி இன் அ பொசிஷன் ஒன் டே வேர் ஐம் அன் ஆக்ட்ரஸில். எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது, when I did promotions for my first Telugu film. ரேடியோ இன்டர்வியூக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அண்ட் அப்போது ப்ரமோஷன் டைமில் இந்த மாதிரி ஸ்டைலிங், ஹேர், மேக்கப் எதுவுமே இல்லை. அப்போது ரேடியோ இன்டர்வியூக்காக கூப்பிட்டாங்க. ஸோ ஓகே ஃபைன், நான் குர்தா, ஜீன்ஸ், சப்பல், கண்ணில் காஜல், அவ்வளோதான். தட் டு ஹேர். நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஐ டோன்ட் ப்ளோ ட்ரை இட், அப்படியே விட்டுட்டு நான் ட்ரை பண்ணுவேன். ஐ ஜஸ்ட் லீவ் மை ஹேர் லைக் தட். அப்படியே விட்டுட்டு போனேன், ஏன்னா ரேடியோ இன்டர்வியூ தானே, ஸோ கேமராலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரேடியோ இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு we had a lot of fun. பேசி அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சில பிக்சர்ஸ் இருக்குது. லைக் எதுக்கு, ஏன் பிக்சர்ஸ் எடுக்க போகிறீங்க? இல்லை யாருமே எதுவுமே சொல்லலையே. இல்லை நான் வெப்சைட்காக. அப்படியே ஐ வாஸ் லைக் ஓகே, இப்போ எப்படி நோ சொல்லலாம்? சரி ஓகே பிக்சர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு those pictures was horrible. ஆமாம், மேக்கப் இல்லாமல் ஃபுல் ஹேர், இன்னும் அந்த செமி வெட் லுக்கில் குர்தா, ஜீன்ஸ் அண்ட் ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரியே இருந்தேன்.